நண்பர்களுக்கு வணக்கம். நிறைய சமூக வலைதளங்கள்லையும் பொதுமக்கள் கிட்டையும் சனி, அதாவது ஜென்ம சனி, அஷ்டமத்து சனி, ஏழரை சனி போன்ற பயம் அதிகமாக இருக்கு. சரி, இப்போ அந்த ஜென்ம சனி, அஷ்டமத்து சனிக்கு பாத்தீங்கன்னா எளிமையான பிரார்த்தனைகள், வழிபாடு, எப்படி சொல்லிட்டாலும் சரி, எளிமையான பிரார்த்தனை வழிபாடு என்னன்னு நம்ம பார்ப்போம். அப்ப சனி கிரகம் பாத்தீங்கன்னா அன்னதான பிரியர். அது தான தர்மங்களை செய்பவர்களுக்கு சனியினுடைய தாக்கம் குறையும் சொல்றாங்க. அப்போ சனி அன்னதான பிரியர், தான பிரியர். அப்போ அன்னதானம் செய்யறவங்களை சனி அதிகமாக இந்த அஷ்டமத்து சனி, ஜென்ம சனி பாதிப்புகள் குறைவதை நாம் பார்க்கிறோம். அன்னதானம் பாத்தீங்கன்னா அதுவும் வயதானவர்களுக்கு, சனி வயதான கிரகம் என்பதால் வயதானவர்களுக்கு அன்னதானம் தர வேண்டும். அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள், வயதான மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் தருவது மேலும் அது ஒரு சிறப்பை தரும். சரிங்க ஐயா, அன்னதானம் கொடுக்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா செருப்பு தானம். சனி செருப்பை குறிக்கும் காரக கிரகம் என்பதால் செருப்புகள் தானம் செய்வதும் சனிக்கு ஒரு பிடித்தமான விஷயம் தான். அடுத்ததாக பாத்தீங்கன்னா வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலபைரவர், சிவன் கோயில் காலபைரவர் வீட்டிருப்பாருங்க. தேய்பிறை அன்னைக்கு வரக்கூடிய அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் சிவன் சன்னதிய சுத்துவார். காலபைரவர் அவரை நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டு காலபைரவரை நாமும் அவருக்கு பின்னாலும் முன்னாலும் சுற்றி வரும்பொழுது சனியினுடைய அமைப்பு காலபைரவரால் சனியினுடைய தாக்கம் குறைவதை நாம் பார்க்கின்றோம். அதே போல சனி படிக்கட்டுகளை குறிக்கும் கிரகம் என்பதால் மலை மீது இருக்கும் இடும்பன் மலை, இடும்பன் அதாவது முருகர் கோயில் இருக்கக்கூடிய இடும்பனை பிரார்த்தனை செய்யும் பொழுதும் சனியினோட அமைப்பு குறைவதை பார்க்கிறோம். அதே போல பாத யாத்திரை செய்து வழிபடுவதும் சனி தோஷம் நீங்கும் அமைப்பாகும். நன்றி, வணக்கம்.